Unit 1 நம்பர்ஸில் உள்ள எக்ஸசைஸ் 1.1 அதில் ஃபிஃப்த் சம் ட்ரா த நம்பர் லைன் ஃபார் த ஃபாலோயிங். அதில் ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 9/4 கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணுறது அப்படின்னா ரொம்பவே ஈஸி தான். ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர் உள்ளதை உள்ளே போட்டுட்டு வெளியில் இந்த 4 போட்டுக்கலாம். இப்போ 4 2s are then 8. இப்போ 4 2s are 8 ரிமைனிங் 1 வந்துருச்சு. 4 2s are 8 ரிமைனிங் 1. இப்போ இதை நம்ம எந்த ஃபார்மில் எழுத போகிறோம்னா QR/D ஃபார்மில் எழுத போகிறோம். அப்போ QR/D. Q means என்ன quotient, R means remainder by divisor. இப்போ -2 1/4. இப்போ இது நம்மளுக்கு என்ன தெரியும், 2 1/4. இப்போ 2 is equal to 2 1/4. இப்போ இது நம்ம எந்த நம்பருக்குள்ளே லை ஆகும்னு நம்மளுக்கு தெரியுமா? எந்த நம்பருக்குள்ளே லை ஆகும்னா 1க்கும் 2க்கும் இடையில. எதுக்கு? 1க்கும் 2க்கும் இடையில தான் இந்த நம்பர் லை ஆகும். 2 and 3 நம்பருக்குள்ளே இது லை ஆகும். இப்போ 2 1/4. அப்போ 2க்கும் 3க்கும் நடுவில் தான் எங்கேயோ ஒரு இடத்துல லை ஆகுது. 4னா என்ன? 4 பார்ட்டிஷன். இப்போ 1 பார்ட்டிஷன், 2 பார்ட்டிஷன், 3 பார்ட்டிஷன். நம்ம வேணால் ஃபுல்லாக கூட போட்டுக்கலாம். இப்போ 4 1 0 -1 இது வரைக்கும் போட்டுக்கலாம். நான் ஷார்ட்டாக ஈஸியாக புரியணுன்றதுக்காக சின்னதாக போட்டிருக்கேன். இப்போ இங்கே 2 இருக்குது. 2க்கும் 3க்கும் நல்லதாக லை ஆகும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ மொத்தம் 4 பார்ட்ஸ். அப்போ 4 பார்ட்டையும் நம்ம போட்டாச்சு. இப்போ கீழே டினாமினேட்டருக்கு 4 போட்டுருங்க. இப்போது 4 2க்கு அப்புறம் 1 2 3 வரிசையாக போடுவோம்ல, அதே மாதிரி 1 2 3 வரிசையாக போடுறோங்க. இல்லை நம்மளுக்கு என்ன தேவை? 2 1/4. இப்போ 1/4ன்ற நம்பர் நம்மளுக்கு எங்கே கிடச்சிருக்கு? இங்கே தான் கிடச்சிருக்கு. ஸோ இதோட சேர்த்தோம்னா நேரம் 2 1/4. ஸோ இதுதான் அதோட ஆன்சர். அதையும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அல்லே செகண்ட் சப்டிவிஷன் இருக்குது. -8/3. -8/3னா அதே மாதிரி மைனஸ் உள்ள போட்டுட்டு 3 2s are 6 அதுமாதிரி போட்டு சிம்பிளிஃபை பண்ணுவோம்ல, அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். வாங்க பண்ணலாம். இப்போ நம்ம இங்கே டிவைட் பண்ண என்ன வரும்? 3 2s are 6. இப்போ ரிமைனிங் 2. இதை QR/D ஃபார்மில் எழுத போகிறோம். 2 ரிமைண்டர் என்ன? 2/3. 2 2/3. அப்போ இங்கே தான் நம்மளுக்கு என்ன வரும்னா மைனஸ் வரும், மேலே உள்ளதுக்கு வராது. ஸோ இங்கே மைனஸ் வந்துச்சா? இப்போ இது எதுக்குள்ளே லை ஆகும்? -2 -3க்குள்ளே லை ஆகும். இப்போது இதான் -2 -3, இது -4 -1 0 and 1 வரைக்கும் வச்சுருக்கோம். இப்போது -2க்கும் -3க்குள்ளே தான் இடையில வரும். மொத்தம் எத்தனை பார்ட்டிஷன் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க? 3. இப்போ 1 2 3 பார்ட்டிஷன் வந்துருச்சு. நம்மளுக்கு 2 2/3 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மொத்தம் சொல்லியிருந்தது 3 பார்ட்டிஷன். ஸோ நடுவில் நம்மளுக்கு 3 பார்ட்டிஷன்னா 1 2 3 பார்ட்டிஷன்னா இங்கே வரும், இந்த லைன் வராது. 1 2 3. அப்போ நடுவில் எப்படி வந்திருக்கா? இப்போ -2 இருக்குது. -2னா -1 -2 அந்த மாதிரி போடணுமா? அப்போ இங்கே போட்டோம்னா நம்மளுக்கு எந்த இடத்துல நம்மளுக்கு -8/3 வரும் அப்படின்னா, நம்ம சும்மா சாதாரணமாக போட்டோம்னா இங்கே -1/3ன்னு வரும், இங்கே -2/3. நம்மளுக்கு கிடைச்சது என்னது? 3 -2 2/3 -2 2/3. அப்போ 2/3 இங்கே தானே கிடச்சிருக்கு. அப்போ இதுதான் -8/3. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம் தான். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.